ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பட்டர் போட போகிறோம். ஒரு 50 கிராம் அளவு மெல்டட் பட்டர். நல்லா பட்டரை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பவுடர் சுகர் 100 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா ரெண்டையுமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஜாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஜாம், அதையும் சேர்த்து நல்லா பேட்டர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாமே இந்த பிளெண்டரில் பண்ணும்போது ஸ்பீடு 1லேயே பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீடு பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா 2 எக்கு, ஹோல் எக்கை நான் உடச்சி விட போகிறேன். எப்பயுமே எக்கு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த 2 எக்கையும் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ண போகிறேன். 1 மினிட் 1 ஸ்பீடில். அதுக்கப்புறமா மைதாவும் பேக்கிங் பவுடர், மைதா 100 கிராம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பேட்டர் ரெடி. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் எசன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா ஆரஞ்சு எசன்ஸ், அதுக்கப்புறமா நான் இதில் ப்ளம் எசன்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ப்ளம் எசன்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் இந்த ஃபினிஷிங் வரும் பாருங்களேன். இந்த ப்ளம் மாதிரி நமக்கு அந்த கலரே வந்துடும். ஸோ பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ராக்னன்ஸ் அப்படியே பேக்கரியில் அந்த ப்ளம் கேக் சாப்பிட்ட மாதிரி. அட் லாஸ்ட் நம்மளோட ஃபேவரட் நட்ஸ், எல்லா நட்ஸும் எடுத்திருக்கேன். டியூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸு, வால்நட்டு எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன். அந்த பேட்டரோடு சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். இந்த பேட்டரே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பைட்டில் ஒவ்வொரு நட்ஸ் வரும். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். ஹெல்த்தியாக நம்ம செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் ஏற்கனவே 2-3 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த லோஃப் ட்ரேயில் அந்த பேட்டரை நல்லா ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் மறுபடியும் நட்ஸ் போடுறேன். ஏன்னா நட்ஸ் நமக்கு ஃபேவரெட் இல்லையா? ஸோ மறுபடியும் நட்ஸை நல்லா பண்ணிவிட்டு இப்போ சூப்பரான பேக் ஆகிடுச்சு. இந்த ப்ளம் கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரவுண்ட் மோல்டில் கூட செய்யலாம். என்கிட்ட இதுதான் இருக்குது, அதனால நான் இதில்